நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான முருங்கை தோசையும் அதுக்கு சூப்பரான சைடிஷ் கோலார் சட்னியும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை தோசை டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு காம்பினேஷனாக வச்சுருக்கிற இந்த கோலார் சட்னி அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம முதல்ல சட்னி பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் பொரிஞ்ச உடனே 50 கிராம் சமையல் கடலைப்பருப்பு அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சமையல் கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்து நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான் ஏற்கனவே அதை தொலியை நீக்கி வச்சுருக்கோம், ஒரு 50 கிராம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த கோலார் சட்னிக்கு இந்த 2 பருப்பு தான் முக்கியம், அதனால் இதை 50 கிராம் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயிலே பொரிய விடுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு புளி சேர்க்கணும். புளி சும்மா 2 சொலை மட்டும் இருந்தால் போதும், 2 சொலையை அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுருங்க. இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. அதை லேசாக அந்த தொளி நமக்கு கலந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். வறுத்து வச்ச பருப்பு தக்காளி எல்லாத்தையுமே நம்ம பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்குவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால அரைக்க தண்ணி தேவைப்பட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சட்னி போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 ml தண்ணி சேர்த்து சட்னி நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம். தனியாக பவுலில் சேர்த்துடலாம். உப்பு புளிப்பு காரம் சூப்பராக கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. சட்னி பவுலில் சேர்த்தாச்சு. சின்னதாக ஒரு தாளிப்பு, கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா போட்டு நல்ல ஒரு தாளிப்பை போட்டு உள்ளே கொட்டிடுங்க. அடுத்து மீடியமான ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு 1 கப்பு முருங்கைக்கீரை, 1 கப்பு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சின்னதாக 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தண்ணி பதத்துக்கு அடித்து இதுலேருந்து நம்ம சாறு தான் எடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அந்த இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவில் நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு ஜல்லடையிலேருந்து வடிகட்டி சாராக மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். சாராக மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு ஒரு 100 ml தண்ணியில் நல்லா நைஸ் அந்த மாதிரி சாராகவும் அப்படியே வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா முருங்கைக்கீரை சாரை நல்லா வடிகட்டி உள்ளே சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த 100 ml தண்ணியே போதும், நமக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்துடும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அடுப்பத்தை வச்சாச்சு. கல் சூடாகிட்டு இருக்கும்போது லேசாக மட்டும் தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே முருங்கைக்கீரைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே சின்ன வட்டமாக அப்படி இழுத்து விடுங்க. அப்படியே நமக்கு ஒரு பக்கம் வெந்து வரட்டும். இப்போ லேசாக அந்த பபுள்ஸ் வந்த உடனே எண்ணெய் 1 ஸ்பூனு அப்படி பரவலாக ஊற்றி விடுங்க. இப்போ நம்ம இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ புரட்டி விட்டுக்கலாம். அப்படியே இப்போ ஒரு சைடு மீடியமான ஹீட்டில் 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம் தோசையை. இப்போ தோசையை திருப்பி போட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கை தோசை. நல்லா சாஃப்டான அந்த முருங்கை தோசையை எடுத்து அப்படியே அந்த சட்னியில் தொட்டு சூப்பராக இருக்குது. சட்னியை அந்த நிலக்கடலை பருப்பு, அந்த சமையல் கடலை பருப்பு, புளிப்பு காரம் செம்மையாக இருக்குது. இந்த தோசைக்கு இந்த சட்னி தான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை தோசை கோலார் சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.